அவனுடைய குறைய சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அவன் சொன்ன யார்கிட்ட போய் சொன்னானா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் போய் சொன்னான் குறைய. இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க எந்த போஸ்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது. ஒருத்தர் என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, அவங்க பெரிய எம்பியுடைய பையன். எம்பியுடைய பையன் சொல்லிட்டேன். அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு டீம் தான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அவங்க அப்பாவும் நல்ல ஒரு போஸ்டில் இருக்காரு, அவங்க பையனும் நல்ல ஒரு போஸ்ட்ல இருக்காரு. நான் யார் தெரியுமா, எங்க தெரியுமா, சீஃப் மினிஸ்டருடைய சொந்தக்காரு, இது எம்பி, யார் தெரியுமா. அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லும் போது யார் நம்பி இருந்தாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞரை நம்பி இருந்தாங்கன்னா, டாக்டர் கலைஞரை நம்பி இருந்தாங்கன்னா, அவங்க அப்பாவும் மகனும் டாக்டர் கலைஞரை நம்பி இருந்தாங்க. திடீர்னு கலைஞர் இறந்துட்டார், வேலையும் போச்சு. பையன் படிக்காம என்ன பண்ணுறது, எனக்கு வேலை கிடைச்சிடும், கலைஞர் ஐயா வாங்கி கொடுத்துருவாரு, வேலை வாங்கி கொடுத்துருவாரு. வேலையும் இல்லை. இன்னைக்கு அந்த லைஃப், அந்த குடும்பம் யாரை நம்பி இருந்தாங்க? சீஃப் மினிஸ்டர் கலைஞரை நம்பி இருந்தாங்க. மனுஷன் நம்பினதுனால வேலையும் போச்சு, அந்தஸ்தும் போச்சு, எல்லாமே போச்சு. இன்னைக்கு ஏன் தெரியுமா, சில நேரங்கள் நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா இயேசுன்னா உங்க வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நீ இயேசுவை நீ நம்பி இருக்கும் போது தான் உனக்கு பலக்கனையே திறந்து இடம் கொள்ளாம போகும் மட்டும் உன்னை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு அவனை பார்க்கும்போது யாருமே இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வேற யாரும் நம்பிட்டான். இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நாம் என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும், நெகேமியா உறுதியா இயேசுவை பற்றி கொண்டார். அது மட்டும் இல்ல, அவருடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அவர் ரொம்ப அருமையாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், முதலாவது என்ன பண்றாருன்னா, submit ourselves and our situation in prayers. நெகேமியா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். எப்போது என்ன பண்றாரு, ஜெபத்தில் நம்மை என்ன பண்ணுமா, சூழ்நிலைகளை என்ன பண்ணுமா, சமீபடுத்துமா. இங்க போட்டிருக்கு submit yourself and our submission என்ன பண்ணாரு in a prayers. நன்மை என்ன பண்ணும், என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெபத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போது என்ன பண்ணும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுமா, உங்களுடைய பிரேயர் எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டும். மனுஷன் சொல்றது நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நெக்ஸ்ட் பாஸ்டர் இருக்காங்க, பாஸ்டர்கிட்ட நீங்க சொல்லலாம். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது ஜெபத்தை என்ன பண்ணுமா, submit yourself and your என்ன பண்ணும் situation in your prayer. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் பண்ணுமா, நீ ஜெபத்துல நீ செய்யற பிள்ளையா இருக்கணும். இதுதான் நெகேமியா செய்தார். இரண்டாவது, having a burden and being committed in doing God's work. என்ன பண்ணுமா, பாரம் இருந்து தேவனுடைய வேலை செய்வதில் என்ன பண்ணுமா, ஆர்வத்தோடு என்ன பண்ணுமா, அந்த அந்த இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நெகேமியா பாத்தீங்கன்னா அந்த அலங்கம் என்ன பண்றாங்க, இடிக்கிறாங்க, நொறுக்கப்பட்டு போவது சூழ்நிலை. அவர் அழுது என்ன பண்றாரு, அந்த அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறார். he was burdened. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இஸ்ரேலுக்காக? ஒருத்தர் கை தூக்குறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்தியாவுக்கு ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் இலங்கைக்கு ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த burden இல்ல. நான் மட்டும் தான் நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் ஜெபிங்க. எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தான். நம்ப மாட்டீங்க, வரப்போற நாட்கள்ல நாம் அநேக குடும்பத்தை, ஊழியக்கார குடும்பத்தை தாங்கும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம சபை வித்தியாசமா இருக்க வேண்டும். வரப்போற ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 6 மந்த் கழிச்சு நம்ம ஒரு 5 சபைக்கு நம்ம ஒரு உதவி கொடுக்குறபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது இல்லை, ஒருவேளை வெட்டிக்கு போக பார்த்தீங்கன்னா ஒரு 60 வெள்ளி கொடுத்தீங்கன்னா மாசம் எத்தனை ஊழியக்காருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையை சொல்லுங்க, நீ 60 வெள்ளி கொடுத்தா ஒரு மாசம் ஒரு ஊழியக்காருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் செய்யலாம்? சின்ன பிள்ளைங்களும் யாராவது அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மிஷன் ஒர்க் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய 100 வெள்ளி அவங்களுக்கு பெரிய காசு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வெள்ளி அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய காசு. அதை 1 வாரம் ஓட்டிடலாம், 2 வாரம் ஓட்டுருவாங்க. நம்ம 100 வெள்ளி வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் 10 தெரியல, இல்லை 2 நாள் 10 போல, அவ்வளோதான். அதுவும் டவுட்டு தான். காடிக்கு என்னெல்லாம் போட்டால் முடிஞ்சிச்சு. கடையில் போய் உட்காந்தா போதும், ஒரு ரொட்டி சொன்னாய் ஒரு டீ சாப்பிட்டாலே 5 வெள்ளி வந்தது.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போவே ஜோம் பண்ணுங்க. நான் நம்ப மாட்டேங்க, நாம என்கிட்ட இருக்குதோ இல்லையோ நம்மளால ஒரு முடிஞ்ச உதவி நான் இந்தியா தேசத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தசம்பாகம் இந்தியாவுக்கு தான் போகுது. என்னுடைய மனைவி இன்னொரு சபைக்கு தசம்பாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் பாஸ்ட் மட்டும் சாப்பிட்டா இந்த தசம்பாகம் போடுறதுலேயே நினச்சிக்காதீங்க. We are sending our tithes to some other church. அப்பதான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். என்னுடைய மனைவி இன்னொரு சபைக்கு சப்போர்ட் பண்றாங்க, டைட்ஸ் கொடுக்குறாங்க. நான் என்னுடைய ஆவிக்குரிய சபைக்கு நான் என்னுடைய தசமகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். காரணம், கொடுத்தாதான் ஆசீர்வாதம். அப்ப நம்ம பாரத்தோடு burden, having a burden, being committed, doing God's work. கர்த்தருடைய வேலை என்ன பண்ணுமா? வைராக்கியமா செய்ய வேண்டும். இந்த ஊழியம் படிச்சிருக்கா, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா, யூத் மினிஸ்ட்ரியா, டெம்பரன்ஸ் மினிஸ்ட்ரியா, மியூசிக் மினிஸ்ட்ரியா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியா, வைராக்கியமாய் செய்ய வேண்டும். கமிட்டட் இன் தி காட்ஸ் டூயிங் வர்க். என்ன பண்ணும்? பாரத்தோடு தேவனுடைய வேலையை செய்வது என்ன பண்ணுமா? ஆர்வமா என்ன பண்ணும்? இருதயமா இருக்க வேண்டும். எப்போதும் பணிவோடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவனா நெகமியா இருந்தார். எப்போதும் burden for others, burden for people. எத்தனை பாருங்க, இன்னைக்கு தெரியும், நானும் இந்த ஸ்டீவனும் அடையே பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு செத்தவங்க மட்டுமே நம்ப மாட்டீங்க. I think more than how many members? 170,000 something today இறந்துருக்காங்க. எதுல? ஆக்சிடென்ட்ல. வெறும் ஆக்சிடென்ட்ல. I'm just saying 100,000 something. Just ஓல் மலேசியால ஓல் வேர்ல்ட். ஓகே, அப்ப ஆக்சிடென்ட்னால எத்தனை பேர் சாவாங்க? இன்னைக்கு நம்மள போகும்போது வரும்போது பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை சாவு வித்தியாசமா இருந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் போய் என்ன பண்ணாரு, ஃபேன் போட்டாராம். ஃபேன் போட்டு ஷாக் அடிச்சு கீழே இறந்துருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட நேரங்கள், காலங்கள்லாம் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா உன்னையே என்னையும் கர்த்தர் பத்திரமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் அதை மேற்கொள்ள தைரியத்தை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? You need to have a burden. எப்போதும் committed in God's work. அப்படிப்பட்டவா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாமா? மூணாவது பாத்தீங்கன்னா, taking an effort to build up the spiritual life. என்ன பண்ணுமா? நமது ஆன்மீக வாழ்க்கையை என்ன பண்ணுமா? முயற்சி எடுப்பது. எப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாச்சும் என்ன பண்ணணும்? வளர்ச்சி அடைய வேண்டும். எப்ப நீங்க பைபிள் படிக்கிறீங்களோ அப்பதான் வளர்ச்சி அடைய முடியும். எப்ப ப்ரே பண்றீங்களோ அப்பதான் வளர்ச்சி அடைய முடியும். எப்ப ஃபாஸ்டிங் போறீங்களோ அப்பதான் வளர்ச்சி அடைய முடியும். இல்ல அப்படியே ஒரு நாள் வந்துட்டு சபையில கேட்டுட்டு போகிறதால வராது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? டேக்கிங் எஃபர்ட் டு பில்ட் அப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டெய்லி ஜெபிக்கணும். எத்தனை டெய்லி ஜெபிக்க போறீங்க? டெய்லி சாப்பிடுற போது நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? பில்ட் அப் பண்ணணும். ஸ்கூலுக்கு போறது என்ன பண்றீங்க? நீங்க எப்படி நீங்க அதே போல எடுக்கிறீங்களோ, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது எப்படி நீங்க டேக்கிங் எஃபர்ட் டு பில்ட் அப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்க என்ன பண்ணணும்? வேலைக்கு எப்படி நீங்க எஃபர்ட் போறீங்களோ அதே போல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ நம்ம என்ன பண்ணணும்? எஃபெக்ட் போடணும். அப்பதான் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில கிரிகளை பார்க்க முடியும். நெகேமியா இதெல்லாம் செஞ்சார். அப்ப அவர் என்ன பண்றாரு? 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பூமியில் அன்பு கூர்ந்து அப்ப பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்ன பண்ணா? கூப்பிட்ட மாத்திரத்துல என்ன பண்றாரு? மறுபடியும் வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு உடன்படிக்கையும் தேவனே. அதே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதை மாசர்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதையும் நான் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நான் இனி இன்றைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அடக்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் எங்கே
அப்ப இங்க என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட ராஜா உடனே பண்றாரு, நெகேமியா ரொம்ப சோகத்தோடு என்ன பண்றாரு கொடுக்கும்போது உடனே ராஜா கேட்கிறாரு, ஏன் நீ சோகமா இருக்கிற கேட்கிறாரு. அப்ப சோகமா இருக்கும்போது இல்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்றாரு, மனுஷ தயவை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இயேசுவை நீங்க இவந்தோ நீங்க பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், ஆனா நீ இயேசுவை நம்பி இருந்தனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீ வேலையை நம்பி இருந்தனா, பணத்தை நம்பி இருந்தா, நம்முடைய கிறிஸ்துவர்கள் இயேசுவை உறுதியாய் நம்பி இருக்க வேண்டும். எத்தனை நம்ப போறீங்க? வேலை கொடுத்தவரே அவர்தான், நமக்கு பிசினஸ் கொடுத்தவரே அவர்தான், படிக்க வச்சவரே அவர்தான், ஞானத்தை கொடுத்தவரே அவர்தான், புத்தியை கொடுத்தவர் அவர்தான், எல்லாம் அவரால் வந்தது. இது நம்ம உணர்ந்துட்டாவே நாம் யாருமே நம்ப மாட்டோம். இயேசு உறுதியை பற்றி கொண்டு நீங்க நடக்கும் போது உங்க வாழ்க்கையில நிச்சயம் பெரிய அற்புதங்கள் செய்ய வளர்கிறார். மூன்றாவது காரியம், டேக்கிங் எஃபர்ட் டு பில்ட் அப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எப்போ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்குன்னா, இயேசுவை நீ நம்பி இருக்கும்போது, நெகேமியா இயேசுவை நம்பி இருந்ததுனால அந்த அலங்கத்தை என்ன பண்றாங்க, உடனே கட்டும்படி கர்த்தருக்கு உதவி பாராட்டினார். அதே போல நம்மளோட வாழ்க்கையில அதேதான். நீங்க உங்க வாழ்க்கையில நான் எப்படி கட்ட போகிறேன், என் வாழ்க்கையை எப்படி போக போகுது, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என்னுடைய பிசினஸ் எப்படி நடத்த போகிறேன், என்னுடைய வேலையில எப்படி இருக்க போறேன், அதை பார்க்காதீங்க. உங்களுடைய வேலையை பார்க்காதீங்க, உங்களுடைய பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க நம்ப வேண்டியது இயேசுவை நம்ப வேண்டும், உங்க படைத்தவரை நம்ப வேண்டும். Trust in the Lord firmly. அப்ப இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தரை உறுதியை உடும்பு குடி மாதிரி பிடிச்சிடணும். எத்தனை பேர் பிடிக்க போறீங்க? உடும்பு குடி கூடாது, உடும்பு கறி கூட சாப்பிடணும். ஆனா சில நேரத்தில் நம்ம உடும்பு குடிமே என்ன பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம். ஏன்னா ஏதோ நம்பிடுறோம், வேலையை நம்பிடுறோம், கோயிலுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷன் நம்பிடுறோம். கர்த்தரை நம்புங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உன் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுப்பார். சப்மிட் யுவர் பிரேயர். என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லா சப்மிஷன் என்ன பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கொடுங்க. உன்னை தரத்தை உயர்த்துவார். நிச்சயம் நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எப்போதும் தெம்பா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ட்ரஸ்ட் இன் தி லார்ட் ஃபர்ம்லி. கர்த்தரை உறுதியாய் நம்பி இருக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை உறுதியாய் நம்பி இருக்க வேண்டும். எப்படி கல்யாணம் பண்றோமோ மனைவியை உறுதியா, இவர் தான் எங்க மனைவி சொல்லிட்டு நம்பி இருக்கீங்களோ, அதே போல இயேசு என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி என்னோட நீங்க தான்ப்பா என்னுடைய உறுதியாய் நம்பி இருக்கிறப்பா டெய்லி சொல்லுங்க. எப்படி பில்டிங்க்கு எது தாங்குது தெரியுமா? பில்டிங் எது தாங்குது? ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஃபவுண்டேஷன் நம்பி தான் நம்ம என்ன பண்றோம். சில நேரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஃபவுண்டேஷன் மட்டும் எவ்வளோ வீக்கான இன்ஜினியர் வந்து எதாவது என்ன கூட பண்ணி விட்டான், காசு கம்மியாக போட்டுடலாம் சொல்லிட்டு பட்டி என்ன பண்ணியிருந்தோம், அதான் இந்த பில்டிங்கே விழுந்துடும். உங்கள் வாழ்க்கையிலும் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டாதான் உங்கள் பில்டிங் வளர கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்புங்க, உங்களுக்கு வரும் தெம்பு. சொல்லுங்க, கர்த்தரை நம்பு, உனக்கு வரும் தெம்பு. நம்பலனா சொல்லுங்க, நம்பலனா உனக்கு வரும். அதை நான் சொல்லல, ஒம்பு நம்மளே தானா மாட்டிக்கும். சும்மா பேசியிருப்போம், ஒம்பு வரும். ஸோ இயேசு உறுதியை பற்றி கொண்டுங்க. ட்ரஸ்ட் தி லார்ட் ஃபர்ம்லி. கர்த்தருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம வாசி கேட்போம். உங்களுக்காக தான் பாருங்க, ரொம்ப ஏன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுக்குறோம். சில பேர் சம் பீப்புள் இங்கிலீஷ்லையும் நல்லா இருக்கும், ஸோ தமிழ் நல்லா இருக்கும், தங்கிலீஷ்லும் அதாவது ரோமன்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க. அப்படி சில பேர் தமிழ் படிக்க மாட்டா சொல்றீங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ காரியங்கள் அன்பின் வேலையெல்லாம் செய்கிறாங்க. சும்மா இல்லை, ஒரு சபை என்பது எல்லாம் நினைந்து செஞ்சு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறோம். ஸோ அதான் என்ன பண்ணுது, submitting yourself and your situation in prayer. ஜெபத்துல பண்ணுங்க, நன்மை நம்ம சொல்லணும் அப்படின்னா பண்ணுங்க, அது கர்த்தர்கிட்ட நீங்க கொடுங்க. ரெண்டாவது, adding a burden, being committed in God's work. எப்போதும் burden இருக்கு, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக தாங்கணும்.
நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இயேசு நன்மை செய்து சொல்லிட்டு இருந்தார். இயேசு நன்மை செய்து சொல்லிட்டு இருந்தார். எப்பயாச்சும் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சிடணும். மூணாவது, டேக்கிங் எஃபெக்ட் டு பில்ட் அப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எஃபெக்ட் போட்டால் தான் வரும். இல்லை எல்லாம் வரலாம் வராது. டெய்லி ஜெபிக்கணும். காலையில் ஜெபிங்க, ப்ரே பண்ணுங்க, பைபிள் படிங்க. இப்படிலாம் நீங்க செய்யும் போது நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். முன்னாடி பாயிண்ட் போடுங்க. ஏ பாயிண்ட் போடுங்க. ஏ பி சி டி போடுங்க. Our Lord will elevate your status. நம்மளோட கர்த்தருடைய ஸ்தலத்தை உயர்த்துவார். எப்ப இயேசுவை நம்பணும்னா உன் ஸ்தலம் உயர்த்துவார். நீ பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்ப, உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ உறுதியாய் பற்றி கொண்டு வந்தா உன்னை போக போக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இரண்டாவது, the Lord will grant you help and favor. எங்கிருந்து வர தெரியாது ஹெல்ப், எங்கிருந்து ஃபேவர் வர தெரியாது, கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். ஹalleluya. மூன்றாவது, the Lord will raise your people to help us. உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நீ வேலை இடத்துல உனக்கு நல்ல ஆட்களை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், நிச்சயம் ஹெல்ப் பண்றதுக்காக கொடுப்பார். நான்காவது, the Lord will make some enemies weak. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க சத்துருக்கு வீக்காயே இருப்பான். அப்படிதான் சாந்தியம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சில இடத்துல நம்ம மைக்கெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, சாந்தியம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சொந்தக்கார மகன் வீட்டுக்கு போகும்போது, நீங்க தான் எப்போ பார்த்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, ஜெபிக்கிறீங்களே, இங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. காரணம், அவங்க ஜெபிக்க ஜெபிக்க அங்கன்னா வீக் ஆயிடுவான். அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். பயம் வந்துட்டு என்ன ஆகிடும், பெரிய காரியங்கள் எப்படியாச்சும் பண்றாங்க, ஐயோ சூனியம் பண்றாங்க. அவங்க நம்ம எதுவுமே நம்ம மதம் மாற்றுறதும் கிடையாது, ஆளை மாற்றுறதும் கிடையாது. இருக்கிற வண்ணமாய் இயேசுவை நீங்க கூப்பிட்டால் போதும், இயேசு உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறவர்கள் உண்மையாய் அவங்க வாழ்க்கையில உறுதியை பற்றி கொண்டவர்களுக்கு நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்ப போறீங்க? உறுதி. எப்படி உறுதியா? டாக்டர் கூட கைவிடலாம், மனுஷன் கூட கைவிடலாம், கர்த்தர் மட்டும் உறுதியை பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஒரு விஷயம், ஒரு சூழ்நிலைகள் நாம் கர்த்தரை நம்பாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களை மாற்றிக் கொள்ளுங்க. எனக்கு வேலை தான், என் குடும்பம் தான், என்னுடைய பிசினஸ் தான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க்யூ ஜீசஸ். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் ஏற்று இந்த பாடலை சந்தோஷத்தோடு நாம் பாடுவோம், உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே
உயர்த்துவார். உன்னுடைய உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையில் அப்பா நாங்கள் குடும்பமாய் நாங்கள் சபையாராய் சேர்ந்து அப்பா கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் சொல்லத்தக்கதாய், கர்த்தரை உறுதியை நம்பி இருக்க வேண்டும் சொல்லத்தக்கதாய் நாங்கள் உண்மை உறுதியாக நம்பி கொண்டிருக்கிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பெரிய காரியம் செய்ய போதுக்கு நன்றி தகப்பனே. அதிசயம் செய்ய போதுக்கு நன்றி, அற்புதங்கள் செய்ய போதுக்கு நன்றி, நன்மையை கொடுக்க போதுக்கு நன்றி, ஃபேவரை உண்டு பண்ண போதுக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கண்டவரை நீங்க பிளஸ் பண்ண போதுக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. செய்யற வேலையை ஆசீர்வதிக்கிற, அதே போல போக்குவரத்து வரும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யற பிசினஸ் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, உண்மை நம்பினவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது கிடையாது அப்பா. உண்மை நம்பினோம் மனுஷங்களுக்கு முன்பாக நாங்க வெட்கப்படாதபடி அப்பா எங்க தலையை உயர்த்துங்க அப்பா. நாங்க அனைவருக்கு ஆசீர்வாதமான கரலா எடுத்து பயன்படுத்துங்க. முழு குடும்பத்தையும் ரத்த கோட்டைக்குள்ள கூடி பார்த்துக் கொள்ளுங்க. எல்லா வாழ்க்கையின் பொறாமை விலைக்கு பாதுகாப்பு இயேசு நாம பிதாவே, ஆமென். ஆத்மாவே சோத்ரி, நல்லமே கிருஷ்ணாமத்தை சோத்ரி, ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி.